Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry ல exercise 3.8ல question number 3 வாங்க question குள்ள போலாம். Solve the following equation sin 5x minus sin x which is equal to cos 3x ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா sin 5x minus sin x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இத பார்க்கிறதுக்கு நமக்கு sin c minus sin d ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதே மாதிரி இருக்கு. சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So இந்த அப்ளை பண்றோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க sin க்கு பதிலா 2 cos sum of the angle நம்மோது 5x plus x divide by 2 அதே மாதிரி sin difference of the angle நம்மோது 5x minus x divide by 2 which is equal to cos 3x ன்னு வரும். So இத நம்ம இப்ப வந்து சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு 2 cos 5 plus 1 6 6 by 2 வந்து 3x ன்னு ஆயிடும். அதே மாதிரி sin 5 minus 1 4 4 by 2 வந்து உங்களுக்கு 2x ன்னு ஆயிடும். இந்த cos x ஐ left hand side கொண்டு வந்துடலாம். So minus cos 3x which is equal to 0. So இந்த ரெண்டுத்துல இருந்து பாருங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு cos 3x இருக்கு, இங்க ஒரு cos 3x இருக்கு. காமனா வெளியில எடுத்துறலாம். So cos 3x நான் காமனா எடுத்துட்டேன்னா உங்களுக்கு உள்ள வந்து 2 sin 2x ன்னு ஆயிடும். இங்க minus 1 which is equal to 0. இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் தனித்தனியா 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ cos 3x is equal to 0 ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் x equal to 0 ன்னு வந்து வேற ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா when cos x which is equal to 0 அதாவது theta equal to 0வா இருக்கும்போது xக்கு நீங்க வந்து ஜெனரல் சொல்யூஷன் எழுதும்போது நீங்க அதை எப்படி எழுதணும்னா ஃபார்முலா வந்து 2n plus 1 pi by 2 ஓகேவா? ஆக்சுவலா இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஓகேவா? when x equal to 0 இங்கேயும் பாருங்க உங்களுக்கு 3x equal to 0 ன்னு வந்ததுனால நான் இதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ xக்கு பதிலா 3x போட போறேன் which is equal to 2n plus 1 pi by 2. இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க 3 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனோம்னா உங்களுக்கு x which is equal to 2n plus 1 pi by 2 into 3 பாத்தீங்கன்னா 6 ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 sin 2x minus 1 equal to 0ன்னு இருக்கு. அப்போ sin 2x is equal to minus 1 அந்த பக்கம் போனால் plus 1 ஆயிடும். மல்டிப்ளைல இருக்க 2 அந்த சைட் போச்சுன்னா டிவைட்ல ஆயிடும். அப்போ sin 2x equal to 1 by 2. ரெண்டு பக்கமும் sin எடுத்தோம்னா எப்போ நமக்கு 1 by 2ன்னு கிடைக்கும்னா டேபிள்ல sin 30 தான் உங்களுக்கு 1 by 2. அதனால இங்க நம்ம வந்து sin 13 போடுறதுக்கு பதிலா pi by 6 எப்பவுமே ஆல்பாவை இந்த மாதிரி தான் ரேடியன்ல தான் எழுதணும். சோ pi by 6 ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பாக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? சோ இத வந்து நம்ம டைரக்டா இப்படியே எழுத முடியாது. இதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது theta which is equal to n pi plus minus 1 the whole power n alpha. இப்படி தான் நம்மளுடைய ஜெனரல் சொல்யூஷனை நம்ம எழுத முடியும். சோ அப்ப இங்க தீட்டாக்கு பதிலா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2x ன்னு இருக்கு. சோ 2x which is equal to n pi plus minus 1 the whole power n pi by 6. ஏன்னா ஆல்பாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு pi by 6. இந்த 2 வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு x ஓட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ வேற x is equal to n pi divided by 2. மல்டிப்ளைல இருக்க 2 இங்க வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும் ஓகேவா? plus minus 1 the whole power n pi divided by 6 into 2 ஆயிடும். ஏன்னா டிவைடட்ல இன்னொரு 2 வரும்போது உங்களுக்கு வந்து 12 ன்னு ஆயிடும். 6 2s are 12 ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதாவது x is equal to 2n plus 1 pi by 6 ஒரு ஆன்சர். அப்படி இல்லனா x வந்து இந்த வேல்யூவாவும் இருக்க பாசிபிள். அதாவது n pi divided by 2 plus minus 1 the whole power n pi by 12. இதோட இந்த சம் முடியுது. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா 2 cos square theta plus 3 sin theta minus 3 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த cos square thetaவை sin theta மாதிரி இருக்கிற மாதிரி மாத்த போறோம். சோ அப்படி மாத்தணும்னா நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ cos square theta equal to 1 minus sin square theta. சோ அது நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். சோ 1 minus sin square theta plus 3 sin theta minus 3 equal to 0. இப்போ நம்ம உள்ள இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 2 1s are பாத்தீங்கன்னா 2 minus 2 sin square theta plus 3 sin theta minus 3 equal to 0. ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு minus 2 sin square theta plus 3 sin theta minus 3 plus 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு minus 1 equal to 0 ன்னு வந்துரும். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே மைனஸ் இருக்கிறதுனால டோட்டலா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா இது பிளஸ் ஆயிடும். அப்ப 2 sin square theta minus 3 sin theta
plus 1 equal to 0. இப்போ இது ஒரு quadratic equation. இதை நீங்க factorize பண்ணணும். So factorize பண்ணீங்கன்னா உங்களோட product summation கண்டுபிடிக்கணும். இதுல நான் numbers மட்டும் தான் எடுக்க போறேன். So 2 ones are 2, sum add பண்ணீங்கன்னா உங்களுக்கு -3 வரணும். So அப்படி இருக்க factors பாத்தீங்கன்னா -2 -1. So இந்த factors நம்ம இப்ப எழுதலாம். அப்ப பாருங்க 2 sin square theta minus 2 sin theta minus sin theta plus 1 equal to 0 ன்னு வந்துரும். So இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 sin theta-வை காமனா வெளியில எடுத்துடலாம். 2 sin theta-வை காமனா எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இங்க வந்து sin theta minus 1 ன்னு வரும். இங்க -1 தான் காமனா எடுக்க முடியும். So -1 எடுத்தீங்கன்னா sin theta minus 1 which is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 sin theta minus 1 ஒரு ஃபேக்டர், sin theta minus 1 இன்னொரு ஃபேக்டர். ஓகேங்களா? So இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியா 0க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். So தனித்தனியா பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். So இப்போ 2 sin theta minus 1 equal to 0 ன்னு பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 sin theta which is equal to 1 ன்னு வரும். அப்போ sin theta equal to 1/2. So எப்ப நமக்கு sin ரெண்டு சைடும் sin எடுத்துக்கலாம். அப்போ எப்ப நமக்கு வந்து 1/2 வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா sin 30 தான் 1/2ன்றதுனால நம்ம இங்க வந்து sin pi/6 அப்படின்னு எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆல்பா வந்து உங்களுக்கு pi/6. சோ ஆல்பாக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு ஃபார்முலா தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு where theta which is equal to n pi plus -1 the whole power n alpha இந்த இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ இத நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? சோ theta which is equal to n pi plus -1 the whole power n ஆல்பான்ற இடத்துல pi/6 ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் மட்டும்தான். இப்போ செகண்ட் சம்க்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். sin theta minus 1 equal to 0 ன்னு இருக்கு அதுல. சோ sin theta minus 1 which is equal to 0. அப்போ பாத்தீங்க அப்படின்னா sin theta equal to 1 ன்னு வரும். ரெண்டு சைடும் sin எடுத்துக்கலாம். எப்போ sin 1 இருக்கும்னு பாத்தீங்கன்னா sin pi/2ல தான் உங்களுக்கு 1 ன்னு வரும். அப்ப ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க pi/2. ஆல்பாக்கு இப்ப நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கிறதுனால அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்ப theta which is equal to n pi plus -1 the whole power n ஆல்பான்ற இடத்துக்கு பதிலா pi/2 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க where n belongs to z. சோ இதோட இந்த சம் முடியிறது. தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா cos theta plus cos 3 theta equal to 2 cos 2 theta. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல cos c plus cos d மாதிரி இருக்கு. சோ நம்ம இதுக்கு பதிலா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காஸை பொறுத்த வரைக்கும் cos minus theta equal to thetaன்றதுனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்னதா இருக்கு தீட்டாவோட வேல்யூ, இது பெருசா இருக்கு. அதனால நீங்க வந்து இதை மாத்திக்கோங்க. ஓகேவா? c ய வந்து 3 தீட்டானும் d ய வந்து தீட்டானோ எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதனால இது வந்து ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா cos minus thetaவோட வேல்யூ வந்து cos thetaன்றதுனால. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2 cos 3 theta plus theta divided by 2 அதே மாதிரி cos 3 theta minus theta divided by 2 which is equal to 2 cos 2 theta ன்னு வரும். சோ இப்போ நீங்க இத சால்வ் பண்ணீங்கன்னா 2 cos 3 plus 1 4 divided by 2 வந்து 2 theta. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 minus 1 வந்து 2 divided by 2 வந்து 1. சோ cos theta இங்க இருக்க 2 cos 2 theta-வை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப -2 cos 2 theta ன்னு ஆயிடும். சோ equal to 0. இப்ப பாருங்க இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது காமனா எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் 2 cos 2 theta-வை காமனா எடுத்துக்கிறேன். அப்ப உங்களுக்கு உள்ள வந்து cos theta minus 1 which is equal to 0 ன்னு வந்துரும். சோ இப்போ நான் இத ரெண்டு இதுவா ஈக்குவேட் பண்ண போறேன். அதாவது 2 cos 2 theta equal to 0 ன்னு ஒரு இதுவும் அடுத்த இதுல cos theta minus 1 equal to 0 ன்னு தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு cos 2 theta equal to இந்த 2 அந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல வரும். 0 divided by 2 also 0ன்றதுனால 0 ன்னு போட்டுக்கலாம். சோ theta equal to நமக்கு 0 ன்னு வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ இங்க எழுதலாம் இப்போ. சோ theta which is equal to 2n plus 1 pi/2. ஓகேங்களா? இப்போ இங்க thetaக்கு பதிலா 2 theta ன்னு இருக்கு இல்லையா? cos 2 theta ன்னு இருக்கனால thetaக்கு பதிலா நம்ம 2 theta ன்னு எழுதிக்கணும். சோ 2 theta equal to 2n plus 1 pi/2. எனக்கு தேவை theta தான். சோ theta equal to 2n plus 1 இந்த 2 அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல வரும். அப்ப 2 into 2 ஆல்ரெடி டிவிஷன்ல ஒரு 2 இருக்கனால 2 2s are 4 ன்னு வரும். சோ இது நமக்கு ஒரு ஆன்சர். இப்போ அடுத்த ஆன்சர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா cos theta minus 1 equal to 0 ன்னு இருக்கு. அப்போ cos theta equal to பாத்தீங்கன்னா 1 ன்னு வரும். ரெண்டு சைடு இப்ப cos எடுத்தீங்கன்னா cos 0 which is equal to cos 1. எப்ப நமக்கு cos 1 ன்னு வேல்யூ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா
ஜீரோல தான், காஸ் ஜீரோ அப்பதான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். அப்போ வந்து உங்களோட ஆல்பாவோட இது வந்து ஜீரோ. ஓகேங்களா? சோ அப்ப வந்து ஜீரோன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். இதுக்கு இதை நீங்க வந்து தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. சோ இதுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஆல்பா. சோ இப்போ இந்த ஆல்பாக்கு பதிலா இங்க ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2n பை பிளஸ் ஜீரோ. சோ இப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2n பை. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஜெனரல் சொல்யூஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, சோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2n plus 1 pi by 4 ஒரு சொல்யூஷன், ஆர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 2n பை வேர் n பிலாங்ஸ் டு z அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் sin theta plus sin 3 theta plus sin 5 theta ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த sin 5 தீட்டாவையும் sin தீட்டாவையும் கிளப் பண்ணி sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். sin 3 தீட்டான்றத அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து sin 5 தீட்டா, அதாவது பெரிய தீட்டா வந்து வேல்யூ வந்து பெரிய வேல்யூ இருக்கிறதா எழுதிக்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. பிளஸ் sin தீட்டா பிளஸ் sin 3 தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிக்க போறோம். sin c sin d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 sin 5 theta plus theta divided by 2 cos 5 theta minus theta divided by 2 plus sin 3 theta equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 sin 6 divided by 2 வந்து 3 theta, அதே மாதிரி cos 4 divided by 2 வந்து 2 theta ஆயிடும், plus sin 3 theta which is equal to 0. இதுல இருந்து நம்ம sin theta காமனா எடுத்துடலாம். ஸோ sin 3 தீட்டாவை காமனாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 2 cos 2 theta plus 1 கிடைக்கும், which is equal to 0. இப்போ நம்ம தனித்தனியாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ sin 3 theta equal to 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், sin எப்போ ஜீரோவாக இருக்குமோ அப்போ தீட்டா which is equal to n பை, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ அப்போ நான் இதில் இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாக்கு பதிலாக 3 தீட்டான்னு இருக்குது. ஸோ 3 theta which is equal to n pi, எனக்கு தேவை தீட்டா தான். ஸோ தீட்டா ஈக்குவல் டு n pi by 3 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது தனியாக நம்ம ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 cos 2 theta plus 1 equal to 0. ஸோ 2 cos 2 theta equal to minus 1. அப்போ cos 2 theta equal to minus 1 by 2 வந்துடும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடுக்கு cos எடுத்துக்கலாம். அப்போ cos 2 theta which is equal to minus cos எப்போ 1 by 2 வரும்னு பார்த்தீங்கன்னா 60ல, அப்போ அது வந்து pi by 3ன்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா cos minus pi by 3. ஸோ ஆக்சுவலாக cos வந்து எப்போ உங்களுடைய வேல்யூ வந்து மைனஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் மைனஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃப்ல பார்த்துருக்கோம். ஸோ cos பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாட்ரண்ட்லயும் இந்த குவாட்ரண்ட்லயும் மைனஸ்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பை மைனஸ் ஆல்பான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து பை பிளஸ் ஆல்பான்னு எழுதுவோம் இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போ இங்க நீங்க ஆன்சர் போடணும் அப்படின்னா 2 theta which is equal to cos, இதை நீங்க மைனஸ் இருக்கிறதுனால பை மைனஸ் ஆல்பான்னு தான் கொண்டு வரணும். ஓகேவா? சோ இப்போ பை மைனஸ் பை பை 3. ஸோ இதை நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 pi by 3 வந்துரும். ஓகேங்களா? சோ 2 theta which is equal to 2 pi by 3. இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆல்பாக்கு வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னு. இதோட ஆல்பாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 pi by 3. ஸோ இதுக்கான வேல்யூவா நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு theta which is equal to 2n pi plus or minus alpha யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 2 thetaன்னு இருக்கிறதுனால so 2 theta which is equal to 2n pi plus or minus 2 pi by 3. எல்லாமே 2 ஆல இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 2 இருக்கு. சோ எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு theta which is equal to n pi plus or minus pi by 3 கிடைக்கும். சரியா? சோ இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் எழுதிக்கலாம். the general solution போட்டுக்கலாம். so the general solution is theta equal to n pi by 3 or theta which is equal to n pi plus or minus pi by 3 where n belongs to z. இதோட இந்த சம் முடியறது. Thank you.